சாலையில் ஒருவரை 2 பேர் சேர்ந்து புரட்டி எடுக்கும் இந்த காட்சிகள் சேலம் கருப்பூர் காவல் நிலையம் அருகே நடந்ததுதான். சேலம் அருகே உள்ள குள்ளகவுண்டனூரை சேர்ந்த சத்யபிரியா கடந்த 2015ஆம் ஆண்டு பள்ளி தோழன் வினோத்குமாரை 2வது திருமணம் செய்து கொண்டார். தம்பதியருக்கு 7 வயதில் பெண் குழந்தை உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணவருடன் கோபித்துக் கொண்டு சத்யபிரியா தனியாக தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் சனி ஞாயிறு பள்ளி விடுமுறை என்பதால் குழந்தையை சத்யபிரியா தன்னோடு அழைத்து வந்துள்ளார். அதன் பின்னர் குழந்தையை அனுப்ப மறுத்த சத்யபிரியா தன்னோடுதான் குழந்தை இருப்பார் என கூறியதால் கருப்பூர் காவல் நிலையத்தில் வினோத்குமார் புகார் செய்தார். இரு தரப்பிடமும் விசாரணை நடத்திய போலீசார் எந்த சண்டையும் போடக்கூடாது என எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அண்ணன் சுதர்சனோடு சத்யபிரியா 2 வீலரில் சென்ற நிலையில் தனது தந்தையோடு வினோத்குமார் காரில் அவர்களை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அப்போது தங்களது மீது மோதுவது போல கார் வந்ததால் 2 வீலரை சுதர்சன் ஓரமாக நிறுத்தியுள்ளார். காரிலிருந்து கீழே இறங்கி வந்த வினோத்குமார் தனது குழந்தை தன்னோடுதான் இருக்க வேண்டும் என கூறி தகராறில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரும் சாலையில் உருண்டு புரண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் 2 தரப்பினையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தாக்குதலில் காயமடைந்ததாக கூறி இரு தரப்பினரும் தனித்தனியாக மருத்துவமனையில் சேர்ந்ததோடு மீண்டும் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளித்தனர். 2 புகார்கள் மீதும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ்.